அத்தியாயம் 86. கப்பல் கவிழ்ந்துடுச்சு. என்ன அவினாஷ், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டனா? நோ, நீங்க உங்க மனசுல இருக்கிற ஆசைய கேட்டீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? பட் நான் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் என் பசங்களோட விருப்பத்தை கேட்காம எடுக்க மாட்டேன். சோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். யா ஷூர். இதுல பசங்களோட முடிவு ரொம்ப முக்கியம். என் பொண்ணு எப்படியும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டா. சோ நீங்க அஜய் கிட்ட கேட்டுட்டு உங்க பதில சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஓகே, அப்ப நான் அஜய் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஒருவேளை அஜய் இந்த ப்ரொபோசலுக்கு சம்மதிக்கலனா நீங்க அதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. நம்ம பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அவினாஷ் இப்படி சொல்லிட்டீங்க? பிசினஸ் வேற, பர்சனல் லைஃப் வேற. நான் அதையும் இதையும் என்னைக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். அவினாஷ் சுனில் ரத்தோடிடம் கை குலுக்கிவிட்டு அங்கிருந்து செல்ல, காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு எதிரே வந்து கொண்டிருந்த மாயா அவினாஷ் வருவதை கவனிக்காமல் அவர் மீது மோதினாள். இடியட், முன்னாடி ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியல உனக்கு? மாயாவின் குரல் கேட்டு சுனில் ரத்தோட் வீல் சேரை தள்ளி கொண்டு முன்னே வந்தார். மாயா, யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? மரியாதையா அவர்கிட்ட சாரி கேளு. சுனில் ரத்தோட் மாயா என்று அழைத்ததை பார்த்து அவினாஷ் அதிர்ச்சி அடைந்தார். முடியாது டாட், நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர மாட்டேன், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இனிமே யாராவது வந்தா கார்டன் ஏரியால வச்சு பேசி அனுப்புங்க. இனிமே அவங்கள மாடி வரைக்கும் கூட்டிட்டு வராதீங்க. ஸ்டாப் இட் மாயா. முதல்ல நீ அவர்கிட்ட சாரி கேட்க போறியா இல்லையா? நான் ஏன் சாரி கேட்கணும்? முன்னாடி ஒரு ஆள் வர்றது கூட தெரியாம அவர் தான் என் மேல வந்து மோதிட்டாரு. உங்க ஃப்ரெண்ட முதல்ல நல்ல டாக்டரா பார்த்து கண்ணாடி போட சொல்லுங்க. ஐ எம் சாரி. என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அவினாஷ். ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. இங்க நின்னு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். உங்க டாக்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சுனில். என்னோட பதில் என்னன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. தேங்க்ஸ் ஃபார் த டின்னர். அவினாஷ் சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து செல்ல, சுனில் ரத்தோட் மாயாவை எரித்து விடுவது போல் பார்த்தார். யாருப்பா இவரு? தப்பு அவர் மேல. என்ன எதுக்கு அவர்கிட்ட சாரி கேட்க சொல்றீங்க? காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு முன்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம கேர்லெஸ்ஸா வந்தது நீ. தப்பு செஞ்சது மட்டும் இல்லாம திமிரா வேற பேசுறியா? வர வர நீ என் பொண்ணுதானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. யூ ஆர் ரைட் டாட். எனக்குமே அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. ஓ ஐ சி. அவ்வளோ சந்தேகமா இருந்தா இன்னும் எதுக்கு இந்த வீட்ல உக்காந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்க? நான் தான் உன் அப்பா இல்லையே, அப்புறம் ஏன் இன்னும் இந்த வீட்ல இருக்க? கிளம்பி போக வேண்டியதானே? போகதான் போறேன்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எமரல்ட் கார்ப்பரேஷன்ல எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுங்க. நான் போயிட்டே இருக்கேன். என்னது? உனக்கு சேர வேண்டிய பங்கா? அந்த கம்பெனியை உருவாக்கணவன் நான். எமரால்டு கார்ப்பரேஷன் இன்னைக்கு மும்பைல டாப் 1 ஜுவல்லரி ஸ்டோரா இருக்குன்னா என்னோட உழைப்பு மட்டும்தான் காரணம். அதுல உனக்கு 1% கூட பங்கு கிடையாது. முதல்ல அத நீ தெரிஞ்சுக்கோ. ஓ வாவ், உங்க கதை சூப்பரா இருக்கு டாட். அப்போ உங்களுக்கு கால்ல அடிபட்டதுல இருந்து 5 வருஷமா இந்த கம்பெனிய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேனே, அதுக்கு எனக்கு என்ன சம்பளமா கொடுத்தீங்க? நீ என்னோட பொண்ணுங்கிறதுனால சம்பளம் கொடுத்து உன்னை அவமானப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சே. எவ்வளவு வேணும்னு சொல்லு, ஒரே செட்டில்மெண்ட்ல கொடுத்துறேன். என்ன சொன்னிலுது? அவதான் சின்ன பொண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கானா? நீயும் பதிலுக்கு அவளை உன் பொண்ணு இல்லைன்னு சொல்லி பேசுவியா? குப்தாவின் குரல் கேட்டு சுனில் ரத்தோட் பின்னால் திரும்பி பார்த்தார். விடுங்க அங்கிள், மனசுல இருக்கிறது தான் வெளியே வரும். என்னால இவளை சமாளிக்க முடியல குப்தா. நம்ம கிட்டதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறான்னு பார்த்தா இவ யாரையுமே மதிக்கிறது இல்ல. என்ன மாயா, எதுக்கு தேவையில்லாம அப்பாவை டென்ஷன் பண்ற? நான் யாரையும் வேணும்னே டென்ஷன் பண்ணல அங்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருந்தாரு. நான் தெரியாம அவர் மேல மோதிட்டேன். அதுக்கு சாரி கேட்க சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏமா, ஒரு சாரி தானே, கேட்டா குறைஞ்சா போயிடுவ. என்ன அங்கிள் பேசுறீங்க? நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன? நான் எதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சாரி கேட்கணும்? சொல்ல போனா நான் வரத கவனிக்காம என் மேல மோதுனது அவர்தான். அது ஒன்னும் யாரோ ஒருத்தர் இல்ல,
அதுதான் நீ காதலிக்கிறதா சொன்ன அஜயோட அப்பா அவினாஷ். சுனில் ரத்தோட் சொன்னதை கேட்டு மாயா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, அவினாஷ் நம்ம வீட்டுக்கு வந்தாரா? ஆமா, டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். இப்பதான் கிளம்பி போறாரு. நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவினாஷ் கிட்ட இவளுக்காக பேசி பார்த்தேன். அவரும் அஜய் கிட்ட பேசிட்டு முடிவை சொல்றதா சொல்லிட்டு போனாரு. அதுக்குள்ள மேடம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. போதும் குப்தா, நான் இவளால அனுபவிச்ச அவமானம் எல்லாம் போதும். பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்கு. சுனில் ரத்தோட் உணர்ச்சி வசப்பட்டு பேச அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ரிலாக்ஸ் சுனில், நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் பின்னாடி வரேன். சுனில் ரத்தோட் தன் வீல் சேரை தள்ளிக் கொண்டு அறைக்குள் செல்ல குப்தா மாயாவின் முகத்தை பார்த்தார். அவள் முகத்தில் ஏமாற்றம் கலந்த வருத்தம் தெரிந்தது. என்னம்மா, எல்லாம் கைகூடி வர்ற நேரத்துல இப்படி பண்ணிட்டியே? பாவம், அவனும் இன்னும் என்னதான் பண்ணுவான்? நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவன் எல்லாம் பண்றான். ஆனா நீ திரும்ப திரும்ப அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்க. எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் அவினாஷ் ஒன்னு அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குவார்னு தோணல. ஆனா அஜய் மனசு வச்சா முடியும். குப்தா சொன்னதை கேட்டு மாயா அவரை ஆச்சரியமாக பார்த்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? இதுக்கப்புறம் நீதான் ஏதாவது பண்ணி அஜயோட மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடக்கும். இதை விட்டா வேற வழி இல்ல. புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுக்குவன்னு நினைக்கிறேன். குப்தா சொல்லிவிட்டு சுனில் ரத்தோடின் அறையை நோக்கி நடந்தார். இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏற்கனவே அந்த அஜய்க்கு என்ன கண்டாலே பிடிக்கல. கேவலம் அந்த கிரேசியோட போய் சுத்திட்டு இருக்கான். இதுல நான் எங்க போய் அவன் மனசுல இடம் பிடிக்கிறது? மாயா யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு சமீரிடமிருந்து போன் கால் வந்தது. போனை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தவளின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அத்தியாயம் 87. மழுப்பாத. டேய், என்ன ஆச்சுன்னு இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. உன் தாத்தா நான் இருக்கேன் உனக்கு. சொல்லுவேன், ஆனா நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. என்னடா நீ பேசுறத பார்த்தா அபூர்வா கூட சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி தெரியுது. நீ செம ஷார்ப்பு தாத்தா, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுற. மழுப்பாதடா. என் பேத்திக்கிட்ட எதுக்குடா சண்டை போட்ட? முதல்ல அதை சொல்லு. சண்டெல்லாம் போடல தாத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிப்பட்டு வராதுன்னா புரியல. அவளை வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தாத்தா. கௌதம் சொன்னதை கேட்டு தாத்தா கோபமடைந்து அவனை ஓங்கி அறைந்தார். பாவி பயல, என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? எதுக்காகடா அந்த புள்ளைகிட்ட அப்படி சொல்லிட்டு வந்த? உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ தாத்தா, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். நாளைக்கு மறுநாள் உனக்கு பிறந்த நாள் வருது இல்லையா? அன்னைக்கு அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரலாம்னு இருக்கேன். அதனால இப்போதைக்கு சும்மா அவளை டென்ஷன் பண்ணலாமேன்னு அவகிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு தாத்தா. எனக்கு மனசு கேட்கல. அங்கிருந்தா உண்மையை சொல்லிடுவேன்னு பயந்துதான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அட பாவி, பாவம்டா என் பேத்தி. எதுக்குடா அவளை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற? ஆமா, ஏதோ பெரிய சர்ப்ரைஸ்னு சொன்னியே, என்ன சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்றனே தாத்தா. அதை எப்படி இப்பவே உங்ககிட்ட சொல்ல முடியும்? உங்க பர்த்டே அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குடா உன்னோட லாஜிக். பர்த்டே எனக்கு, ஆனா சர்ப்ரைஸ் மட்டும் அபூர்வாவுக்கா? ஆக்சுவலா உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலாம்னு தான் பார்த்தேன். ஜாஸ்மின் பாட்டி வீட்டுக்கு வர்றதே உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கவா போகுது? நிஜம்தான்டா. ஜாஸ்மின் நம்ம வீட்டுக்கு வர எப்படி சம்மதிச்சானே தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிளானோட வரான்னு மட்டும் நல்லா தெரியுது. என்னது பிளானோடவா? என்ன பிளான்? எல்லாம் உங்க ரெண்டு பேத்தோட கல்யாண விஷயத்துல ஏதாவது குழப்பம் பண்ற வேலையா தான் இருக்கும்.
எப்படி தாத்தா இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? எனக்கு தெரியாதாடா அவளை பத்தி. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டதா நினைச்சு நீயும் அதே மாதிரி அபூர்வாவை ஏமாத்திடுவான்னு தான் அவ மூளை யோசிக்கும். அதனால அவ இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் அவகிட்ட ஜாக்கிரதையாவே நடந்துக்கோ. உனக்கும் அபூர்வாவுக்கும் நடுவில் சண்டை வர வைக்க அவ ஏதாவது பிளான் பண்ணுவா. அதனால புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. என்ன தாத்தா ஏதோ பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு அந்த பாட்டிய போர்ட்ரே பண்றீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க எக்ஸ் லவ்வரை பத்தி நீங்களே இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? அடே கொஞ்சம் மெதுவா பேசுறா, யாராவது கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. ஆமா, ஏன் வீடு ஒரே குப்பையா இருக்கு? அதை ஏண்டா கேக்குற? காலையில இருந்து உன் ஜாதகத்தை தேடி தேடி கடைசியில இப்பதான் கிடைச்சது. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா தாத்தா? எங்க இருந்துச்சு? எல்லாம் உன் ரூம்ல இருந்த சூட்கேஸ்ல தான் இருந்துச்சு. அபூர்வா ஜாதகமும் கிடைச்சிருச்சு. என்னது, சூட்கேஸ்லயா? ஆமாண்டா, சமீர் தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு போனான். என்ன தாத்தா சொல்றீங்க? சமீர் வந்து எடுத்து கொடுத்தானா? அவனெல்லாம் எதுக்கு என் ரூம்குள்ள அலோ பண்றீங்க? அப்போது திடீரென்று கௌதமுக்கு டிராகன் ஸ்ட்ரைக்கர்ஸ் புத்தகத்தை சூட்கேஸில் வைத்தது ஞாபகம் வரவே அவன் பதற்றத்துடன் அறைக்குள் சென்று சூட்கேஸை திறந்து பார்க்க உள்ளே புத்தகம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நினைச்சேன், அந்த ஃப்ராடு சமீர் புக்கை எடுத்துட்டு போயிட்டான். காட், இப்ப என்ன பண்றது? என்னதான் அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருந்தாலும் சமீர் மாதிரி ஒருத்தங்கிட்ட அந்த புக் இருக்கிறது நல்லதில்ல. எப்படியாவது அதை அவங்கிட்ட இருந்து திரும்ப வாங்கியே ஆகணும். கண்டிப்பா அந்த புக்கை பத்தி கேட்டா அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். கௌதம் அவனுடைய எக்ஸ்ரே விஷன் சக்தியை பயன்படுத்தி சமீர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் அவன் கண்களுக்கு முன்னே வெற்று திரைதான் வெளிப்பட்டது. ச்சே, என்ன ஆச்சு? ஒருவேளை பவர் கம்மியா இருக்கா? கௌதம் வேகமாக அலமாரியை திறந்து அதனுள் இருந்த வெண்கல புத்தர் சிலையை வெளியே எடுத்து அதிலிருந்து வெளிவரும் ஆராவை தன் எக்ஸ்ரே விஷன் சக்தியை பலப்படுத்துவதற்காக உறிஞ்சத் தொடங்கினான். அப்போது தாமஸிடமிருந்து அவனுக்கு போன் கால் வந்தது. சொல்லுடா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. நான் வீட்டில் தாண்டா இருக்கேன். என்னன்னு சொல்லு. இல்லடா, நான் இங்க ஹோட்டல் ஒலிவியாவுக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்தேன். அங்க உன்னோட கசின் சமீரை பார்த்தேன். அதான் நீயும் வந்திருக்கியான்னு கேட்க ஃபோன் பண்ணேன். சரிடா, நான் அப்புறம் பேசுறேன். டே இருடா, சமீர் அங்கேயா இருக்கான்? ஆமாண்டா, ஏன் கேட்குற? அவங்கிட்ட ஃபோன் கொடுக்குவா? இல்லடா, வேணாம், அப்படி எதுவும் பண்ணிடாத. ஆமா, அவன் தனியாவா வந்திருக்கான்? இப்ப தனியா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவன் யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. சரிடா, நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். அது வரைக்கும் நீ அவன் கண்ணில் படாம இருந்துக்க. ஏண்டா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, அவன் வீட்டில இருந்து ஒரு முக்கியமான பொருளை திருடிட்டு போயிட்டான். முக்கியமான பொருளா? என்னடா, பணம் நகை ஏதாவது திருடிட்டானா? இல்லடா, என்னோட பழைய புக்கு ஒன்று எடுத்துட்டு ஓடிட்டான். டேய், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா ஹெல்ப் அது இதுன்னு புதுசா? என்ன பண்ணணும்னு சொல்லடா. அவனை போய் 4 அடி அடிச்சு அந்த புக்கை வாங்கிட்டு வரவா? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவன் யாரையோ மீட் பண்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். முடிஞ்சா அவன் யாரை மீட் பண்றான்னு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு. அப்புறம் அவன் கையில ஏதாவது புக் இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஓகேடா, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். ஆனா அவன் கையில நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு புக்கு வச்சிருக்கான்டா. பார்க்கறதுக்கு பழைய காலத்து புக்கு மாதிரி இருக்கு. ஆமாண்டா, அதேதான். முடிஞ்சா அந்த புக்கு அவங்கிட்ட இருந்து எடுக்க முடியுதான்னு பாரு. பார்த்துடா, மாட்டிக்காத. சரிடா, சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். அவனை எவ்வளோ தைரியம் இருந்தா என் நண்பன் வீட்லயே பூந்து திருடுவேன். இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தாமஸ் தனக்கு தெரிந்த ஒரு வெயிட்டரை அழைத்து அவன் கையில் சில நோட்டுகளை திணித்து அவன் காதுகளில் எதையோ கூறினான். அதே நேரம் சமீர் அவன் டேபிளில் டென்ஷனோடு அமர்ந்திருந்தான்.
ச்சே, இந்த மாயா மேடம்க்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது. கௌதம் பத்தின ரகசியம்னு சொல்லியும் இவ்வளோ லேட்டா வராங்களே. பணக்காரங்கனாலே இப்படித்தான் போல இருக்கு. நான் வேற கௌதமுக்கு தெரியாம இந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டேன். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி இந்த மாயா மேடத்தை மீட் பண்ணி புக்கை அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்றாங்க. இதுவே நான் லேட்டா வந்திருந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சமீர் மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது தாமஸ் அனுப்பிய வெயிட்டர் அவன் முன்னால் வந்து நின்றான். ஹலோ சார், வாட் யூ லைக் டு ஹேவ்? ஒன் கேப்புச்சினோ ப்ளீஸ். 2 நிமிடங்களுக்கு பிறகு சமீர் ஆர்டர் செய்ததை எடுத்து வந்த வெயிட்டர் கால் தடுக்கி விழுவது போல் நடித்து சமீர் மீது காஃபியை கொட்டினான். கோபமடைந்த சமீர் வெயிட்டரை திட்டிவிட்டு கையில் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமுக்கு சென்றான். அடேங்கப்பா, புக்கை கையோட எடுத்துக்கிட்டு போறான். பயங்கர தில்லாலங்கடியா இருப்பான் போலயே. இருடா வரேன். நீ யாரா இருந்தாலும் என்கிட்ட உன் பாச்சா பலிக்காது. தாமஸ் சமீரை பின்தொடர்ந்து வாஷ்ரூமுக்கு செல்ல அவன் டிராகன் ஸ்ட்ரைக்கர்ஸ் புத்தகத்தை அருகில் இருந்த சேரில் வைத்துவிட்டு தன் கோட்டை கழற்றி கிளீன் செய்து கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாமஸ் அந்த புத்தகத்தை எடுத்து தன் சட்டைக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டான். பின் அங்கிருந்த வேறொரு அடல்ட் மேகசினை எடுத்து அந்த சேரில் வைத்துவிட்டு வேகமாக வாஷ்ரூமிலிருந்து வெளியேறினான். அத்தியாயம் 88. யார் இந்த பொண்ணு? தாமஸ் சமீரை பின்தொடர்ந்து வாஷ்ரூமுக்கு செல்ல அவன் டிராகன் ஸ்ட்ரைக்கர்ஸ் புத்தகத்தை அருகில் இருந்த சேரில் வைத்துவிட்டு தன் கோட்டை கழற்றி கிளீன் செய்து கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாமஸ் அந்த புத்தகத்தை எடுத்து தன் சட்டைக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டான். பின் அங்கிருந்த வேறொரு அடல்ட் மேகசினை எடுத்து அந்த சேரில் வைத்துவிட்டு வேகமாக வாஷ்ரூமிலிருந்து வெளியேறினான். என்னை யாருன்னு நினைச்ச? நான் தாமஸ்டா. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். தாமஸ் சிரித்து கொண்டே வாஷ்ரூமிலிருந்து வெளியேறி கேஷுவலாக வந்து டேபிளில் அமர்ந்தான். அப்போது சமீர் அமர்ந்திருந்த டேபிளில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அப்ப இந்த பொண்ணை பார்க்கத்தான் சமீர் வந்திருக்கானா? கௌதம் வேற வீடியோ எடுக்க சொன்னானே. போன்ல வேற சார்ஜ் கம்மியா இருக்கு. சரி, வர்ற வரைக்கும் எடுப்போம். தாமஸ் வீடியோ எடுத்து கொண்டிருக்க சமீர் வாஷ்ரூமிலிருந்து கையில் புத்தகத்தோடு வெளிப்பட்டான். என்ன இவன் சரியான மென்டலா இருப்பான் போல இருக்கு. இன்னும் நாம புக்கை மாத்தி வச்சது கூட தெரியாம அந்த மேகசினை தூக்கிட்டு திரியிறான். சரி, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். தாமஸ் இங்கிருந்து அவர்கள் இருவரையும் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்க எதிரே இருந்த டேபிளில் சமீர் கெத்தாக வந்து அமர்ந்தான். ஹலோ மேடம், சாரி, ஒரு இடியட் என் மேல காஃபியை ஊத்திட்டான். அதான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல, என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு இவ்ளோ அவசரமா ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொன்ன? கௌதம் பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? எஸ் மேடம், நான் சொல்ல போற விஷயம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. கொஞ்ச நாளாவே கௌதம் ரொம்ப டிஃப்ரெண்டா ஸ்மார்ட்டா நடந்துக்கிறான்னு நாம அவன் மேல சந்தேகப்பட்டோம் இல்லையா? அதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன காரணம்? அதை நான் என் வாயால சொல்றதுக்கு முன்னாடி இந்த புக்கை ஒரு நிமிஷம் பாருங்க. சமீர் சூட்கேஸிலிருந்து எடுத்த புத்தகம் என்று நினைத்து தாமஸ் மாற்றி வைத்த அந்த அடல்ட் புக்கை மாயாவிடம் நீட்டினான். புத்தகத்தை வாங்கி புரட்டி பார்த்த மாயாவின் முகம் கோபத்தில் கொப்பளித்தது. என்ன மேடம், ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் இந்த புக்கை பார்த்ததும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எனக்கு என்னவோ அவன் இதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கான்னு தோணுது. அது மூலமா அவனுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த புக்கை உங்ககிட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவு நேரமும் சமீர் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் பேசி முடித்ததும் அவன் கன்னத்தில் பளார் என்று ஓங்கி அறைந்தாள். யூ ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த புக்கை கொண்டு வந்து காட்டுவ?
சி பொறுக்கி நாயே, கடைசியில உன் புத்தியை என்கிட்ட காட்டிட்ட பத்தியா? இதுக்கப்புறம் என் கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. மரியாதையே என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. மேடம் எதுக்காக என் மேல கோவப்படுறாங்க? இந்த புக் அவனோட பெட்ரூம்ல. ஸ்டாப் இட், கெட் லாஸ்ட் ஐ செட். மாயா கோபத்தில் கத்த, சமீர் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கன்னத்தை பிடித்துக்கொண்டு ரெஸ்டாரண்டிலிருந்து வெளியேறினான். நடந்தது அனைத்தையும் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த தாமஸ் சிரிப்பை அடக்க முடியாமல் கௌதமுக்கு போன் செய்தான். டேய் மச்சான், எங்கடா இருக்க? நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கேன். தோ ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன். வேணாம்டா, நீ இப்ப இங்க வர வேணாம். வர்ற வழியில ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும் பாரு, நீ அங்க வெயிட் பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லடா, வந்து சொல்றேன். தாமஸ் ரெஸ்டாரண்டிலிருந்து வெளியேற மாயா எரிச்சலோடு அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு எதிரே கிரக்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு பாபி வந்து அமர்ந்தார். நீங்களா? நீங்க எப்படி இங்க? ஏமாயா, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதா? நோ, உங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களை திடீர்னு நீங்க பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஓ, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா நானே உன்னை நேர்ல சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். லக்கிலி ரெஸ்டாரண்ட்ல வச்சு உன்னை மீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. என்ன விஷயமா சார்? நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன் மாயா. உனக்கும் கௌதமுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நாம 2 பேரும் ஏன் அவனை எதிர்த்து ஒன்னா நிக்க கூடாது? பாபி சொன்னதை கேட்டு மாயா சிரித்தாள். என்னம்மா, நான் ஏதாவது காமெடியா சொல்லிட்டேனா? இல்லையா பின்ன, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை எதிர்த்து நிக்க நாம 2 பேரும் கூட்டு சேரணுமா? அவன் அந்த அளவுக்கு வர்த்து இல்ல. ஓ, நீ பேசுறத பார்த்தா உனக்கு இன்னும் விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். கௌதம் நமக்கு போட்டியா புதுசா ஒரு ஜுவல்லரி பிசினஸ்ல இறங்க போறான்னு கேள்விப்பட்டேன். கம்பெனி நேம் கூட டிசைட் பண்ணிட்டானா. வாட்? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறானா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பட் அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா பிரச்சனையும் வரும். இத்தனை நாள் மும்பை சிட்டில நீங்களும் நானும் தான் கொடி கட்டி பறந்துட்டு வந்தோம். இப்ப நமக்கு போட்டியா கௌதம் மாதிரி ஒருத்தன் அதே பிசினஸ்ல காலடி எடுத்து வைக்கிறது உனக்கு பிரச்சனையா தோணலையா? சத்தியமா தோணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க, அவனோட திறமை எங்க? ஏதோ ஸ்டோன் ஃபேர் எக்ஸிபிஷன்ல அவன் பக்கம் லக் இருந்ததுனால அவன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான். அட் த சேம் டைம் என் கம்பெனியோட மற்ற அப்ரைசஸை கம்பேர் பண்றப்போ அவன் கொஞ்சம் பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா அதுக்காக இத்தனை வருஷமா என் அப்பா உருவாக்கி வச்சிருக்க சாம்ராஜ்யத்துக்கு அவன் போட்டியா வருவான்னு நீங்க சொல்றது கேட்டு என்னால பயப்பட முடியாது. குட். ஆக்சுவலா உன்னோட இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனிவேஸ், என்னைக்காவது என் உதவி உனக்கு தேவைப்பட்டா இந்த விசிட்டிங் கார்டில் என்னோட நம்பர் இருக்கு, தயங்காம கால் பண்ணு. ஷியோர் சார். அப்புறம் அவனோட புது கம்பெனிக்கு ஏதோ பேர் வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, என்ன நேம்? அபூர்வா ஃபேஷன் வேர்ல்டு. ஓ, கதை அப்படி போகுதா? மாயா சொன்னதை கேட்டு திரு பாபி அர்த்தத்தோடு புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். சோ அபூர்வாவும் கௌதமும் ஒருத்தர் விரும்புறாங்களா? அதான் அவளுக்கு ஒண்ணுன்னா இவன் துடிச்சு போறானா? இருக்கட்டும், இந்த விஷயத்த அப்புறமா பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அஜய் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு யோசிக்கணும். நான் வேற அவன் அப்பா கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன். அத வேற எப்படியாவது சரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? பேசாம நேர்ல போய் ஒரு சாரி கேட்டுட்டு வந்துடலாமா? மாயா யோசித்துக் கொண்டே அங்கிருந்த மற்றொரு மேகசினை புரட்டி பார்த்தபோது அதில் கிரேசியும் அஜயும் காதலர்கள் என்று குறிப்பிட்டிருப்பதைக் கண்டு கோபமடைந்தாள். என்ன இது, 2 பேரும் லவ்வர்ஸ்னு போட்டிருக்காங்க, அதுவும் போட்டோவோட. ஒருவேளை 2 பேரும் நிஜமாவே லவ் பண்றாங்களா? பேசாம அவளுக்கே கால் பண்ணி கேட்டு பார்த்துடலாம். கிரேசி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பது தெரியாமல் மாயா கிரேசிக்கு போன் செய்தாள். போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. பேசாம அவ வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லன்னா எனக்கு யோசிச்சு நைட் எல்லாம் தூக்கமே வராது. ஒருவேளை அப்படி அவங்க 2 பேரும் நிஜமாவே லவ் பண்றாங்கன்னா அப்ப என்ன பண்றது? முடியாது,
அஜய் எனக்கு மட்டும்தான். அவனை அடைய நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். அதே நேரம் அவினாஷின் குடும்பத்தினர் கௌதமின் வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. 2 பேரும் உங்க முடிவை மாத்திக்கோங்க. நாம அப்படியே திரும்பி போயிடலாம். ஏமா இப்படி பயப்படுறீங்க? யாருடா பயப்படுறாங்க? எனக்கு அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கல, அவ்வளோதான். என்ன பாட்டி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நேத்து கூட ஓகேன்னு தானே சொன்னீங்க. அது நேத்து. பட் இன்னைக்கு என் மனசு அங்க போக வேணான்னு சொல்லுது. ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இதுக்கப்புறம் திரும்பி போனா நல்லா இருக்காதுமா. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஷர்மா என்னை பத்தி என்ன நினைப்பான்? டேய் அஜய், அபூர்வாவுக்கு கால் பண்ண சொன்னனே, பண்ணியா? பண்ணப்பா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னா. சரி, இப்ப அவ எங்க இருக்காளா? நான் ஃபோன் பண்ணப்ப எமரால்டு கார்பரேஷன் ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறதா சொன்னா. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. வேற எங்க? அந்த கௌதம் கூட தான் எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பா. இல்ல பாட்டி, கௌதம் வீட்ல தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணி எப்ப வரீங்கன்னு கேட்டான். தோ வீடு வந்துருச்சு. அஜயின் கார் கௌதமின் வீட்டின் முன்னால் வந்து நிற்க, உள்ளே இருந்து ஷர்மாவும் லோகன் தாத்தாவும் வெளியே வந்து அவர்களை வரவேற்க காத்திருந்தனர். அத்தியாயம் 89. இப்பதான் வழி தெரிஞ்சதா? அஜயின் கார் கௌதமின் வீட்டின் முன்னால் வந்து நிற்க, உள்ளே இருந்து ஷர்மாவும் லோகன் தாத்தாவும் வெளியே வந்து அவர்களை வரவேற்க காத்திருந்தனர். வாடா அவினாஷ், இப்பதான் உனக்கு என் வீட்டுக்கு வர்ற வழி தெரிஞ்சுதா? எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, பேக்கரி வீடுன்னு மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்பா. வாங்க உள்ள வாங்க, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? அவினாஷும் அஜயும் காருக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்க, ஜாஸ்மின் பாட்டி காரில் அமர்ந்து லோகனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். என்னம்மா உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க வெளிய. அவினாஷ் அழைக்க, ஜாஸ்மின் பாட்டி காரிலிருந்து வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் லோகன் தாத்தாவின் கண்கள் வியப்பில் விரிந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு ஒன்னு பார்த்து. எப்படி எல்லாமோ கனவு கண்டோம். ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுதான் விதின்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? வா ஜாஸ்மின், உள்ள வா. லோகன் அழைக்க, ஜாஸ்மின் பாட்டி முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார். வீட்டிலிருந்து கௌதம் வெளியே வந்து அனைவரையும் வரவேற்றான். வாங்க பாட்டி, வாங்க அங்கிள். வா அஜய், உள்ள வா. எப்படி பார்க்க கௌதம்? சின்ன வயசுல பார்த்தது 2-3 தடவை நான் நடுவுல இந்தியா வந்தப்ப கூட நீ என் கண்ணுலயே படல. அப்ப எனக்கு காலேஜ் செமஸ்டர் எல்லாம் இருந்ததுனால பசங்க கூட ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருந்தேன். நீங்க வரப்போற விஷயத்த அபூர்வா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை மீட் பண்ணிருப்பேன் அங்கிள். சரி, மேல ரூம்ல போய் எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா, எங்க அபூர்வாவை காணோம்? அவ ஆபீஸ்ல வேலையா இருக்கா. அவ வர்றதுக்கு லேட் ஆகும். இல்ல, நாம எல்லாம் ஒன்னா தங்க போறத நினைச்சு அவதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. வந்துருவா தாத்தா. கௌதம், அவளுக்கு போன் பண்ணி எப்போ வரான்னு கேளு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கௌதம் மொபைலை எடுத்து அபூர்வாவுக்கு டயல் செய்தான். ஆனால் அவளோ காலை கட் செய்தாள். என்னடா முழிக்கிற? காலை கட் பண்றா தாத்தா. நீ பண்ண வேலை அப்படி. ஏன்டா அவளுக்கு சர்ப்ரைஸ் தரதா இருந்தா அவளை கஷ்டப்படுத்தியா தரணும்? இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருந்தனா நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வெளியே ஒரு கார் வந்து நின்றது. அபூர்வா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அவளேதான். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். லோகன் தாத்தா வெளியே சென்று பார்த்தபோது காரில் இருந்து அபூர்வா ஒரு ஹேண்ட்ஸமான இளைஞனோடு வெளியே வந்தாள். ஹலோ தாத்தா, மீட் மை ஃப்ரெண்ட் ஹரிஷ், மை காலேஜ் மேட். யுஎஸ்ல நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். ஹலோ தாத்தா, நைஸ் டு மீட் யூ. சந்தோஷம்பா, வா உள்ள வா. இல்ல தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே போற வழியில அபூர்வாவை டிராப் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரேன் தாத்தா. ஓ அப்படியாப்பா,
சரி, பார்த்து போயிட்டு வா. ஹரீஷ் அங்கிருந்து சென்றதும் தாத்தா அபூர்வாவின் முகத்தை பார்த்தார். ஏம்மா, ஆபீஸ்ல வேலை அதிகமா? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா தாத்தா, இன்னைக்கு எமரல்ட் கார்ப்பரேஷன் ஹெட் ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தது. அந்த மாயா வேற சீக்கிரம் கிளம்பி போயிட்டாளா, அதான் மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் அங்க இருக்க வேண்டியதா போயிடுச்சு. சரிம்மா, அப்பா, பாட்டி, அஜய் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. மேல ரூம்ல இருக்காங்க. ஓ, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமாம்மா, வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. எல்லாரும் மாடியில இருக்காங்க. நீயும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அபூர்வா தாத்தாவிடம் சொல்லிவிட்டு ஹாலில் இருந்த கௌதமை கண்டு கொள்ளாமல் மாடி ஏறி சென்றாள். ஏன் தாத்தா, இங்க ஒருத்தன் குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு என்ன திரும்பி கூட பார்க்காம போறா. ஆமா, அவளை ஒருத்தன் வந்து டிராப் பண்ணிட்டு போனானே, யார் அவன்? அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ தான் அபூர்வாவை வேணான்னு சொல்லிட்டியே. என்ன தாத்தா, நான் தான் அது ஒரு பிராங்க்னு சொல்றேன்ல. உனக்கு வேணும்னா அது பிராங்கா இருக்கலாம். ஆனா அபூர்வா நீ பேசுனத உண்மைன்னு தானே நினைச்சிட்டு இருப்பா. ஒரு 2 டேஸ்ல என்ன ஆயிட போகுது தாத்தா? வேணாம், என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. இப்பவே போய் அவளை பார்த்து நீ பிராங்க் பண்ற அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடு. முடியாது. என்னை எத்தனை நாள் அவ வெயிட் பண்ண வச்சிருப்பா? ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணா அவ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா. இங்க பாருடா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இது சம்பந்தப்பட்டு உனக்கும் அபூர்வாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். கௌதமும் லோகன் தாத்தாவும் வீட்டு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது கிரேசியின் வீட்டின் முன்னே ஒரு கேப் வந்து நின்றது. கிரேசி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் வரேன். கிரேசி நடக்க முடியாமல் கேபில் இருந்து வெளியே வர அவளை அவர் அம்மா கைத்தாங்கலாக உள்ளே அழைத்துச் சென்று ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தார். என்னம்மா, கொஞ்சம் பார்த்து ரோட கிராஸ் பண்ண கூடாதா? இல்ல தாத்தா, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் பாட்டுக்கு கார் வர்றதை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்னவோ இந்த வீட்டுக்கு நாங்க குடி வந்த நேரம் சரியில்லைன்னு தோணுது. 1 மாசம் இங்க இருந்துட்டு வேற வீடு பார்க்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கிரேசியின் பாட்டி சொன்னதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். என்னம்மா, குடி வந்து இன்னும் முழுசா 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேற வீடு பாக்குறேன்னு சொல்றீங்க? தாத்தா, நாங்க எங்கேயும் போக போறது இல்ல. பாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சேன்னு கவலையில இப்படியெல்லாம் பேசுறாங்க. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடி இப்படி பேசுற? நான் நிஜமாதான் சொல்றேன், நமக்கு இந்த வீடு வேணாம். மஞ்சுளா பாட்டி பேசிக் கொண்டிருக்கும் போது கௌதம் குறுக்கிட்டான். இப்ப என்ன பாட்டி, இந்த வீட்டுக்கு குடி வந்ததுனாலதான் கிரேசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா கிரேசிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் சரிதான் தம்பி, ஆனா இது உயிர் விஷயம் இல்லையா? பாட்டி, உங்க விருப்பம். இதுக்கப்புறம் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. சரி கிரேசி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க படுத்து கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. கௌதம் வீட்டிலிருந்து வெளியேறும்போது கார்த்திக் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஹலோண்ணா, காலையிலேயே வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீங்க வெளியே போயிருக்கிறதா தாத்தா சொன்னாரு. எப்படியோ ஒரு வழியா நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன கார்த்திக், அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன், என்னாச்சு? அத நீயே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க. அத்தியாயம் 90. புது பழக்கம். இரவு 8 மணி. கௌதம் வீட்டு டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க அபூர்வா யாரிடமும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அபூர்வா, உனக்கு என்ன ஆச்சு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, ஆபீஸ்ல ஒர்க் அதிகம், அதான் கொஞ்சம் ஹெடேக்கா இருக்கு. தலை வலிக்குதா? இதை ஏன் முன்னாடியே சொல்லல? இரு, நான் உனக்கு போய் சூடா ஒரு கப்பு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். தாத்தா அங்கிருந்து எழுந்து செல்ல முற்பட கௌதம் அவரை தடுத்து நிறுத்தினான். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க தாத்தா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேற யாருக்கெல்லாம் டீ வேணும்? எனக்கு ஒரு மசாலா டீ. டே உனக்குடா? நான் கிரீம் காஃபி தான் குடிப்பேன். ஓகே, ஒரு கிரீம் காஃபி. அப்புறம் பாட்டி உங்களுக்கு?
எனக்கு மூலிகை டீ தான் வேணும். உனக்கு டீ வைக்க தெரியுமா? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? நான் யாரோட பேரன்? ஒரு நிமிஷம். எனக்கு மத்த எல்லா டீயும் வைக்க தெரியும். ஆனா இந்த மூலிகை டீ வைக்கிறதுல தாத்தா தான் ஸ்பெஷலிஸ்ட். ஏன் தாத்தா, நான் மத்த எல்லாருக்கும் டீ போடுறேன், நீங்க பாட்டிக்கு டீ வச்சு கொடுத்துருங்க. கௌதம் சொன்னதை கேட்டு அஜயும் அவினாஷும் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொள்ள லோகன் தாத்தா கௌதமை பார்த்து முறைத்தார். பின் கௌதம் அங்கிருந்து கிச்சனுக்கு செல்ல தட்டை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் சென்றாள் அபூர்வா. சிங்கில் தட்டை வைத்துவிட்டு கை கழுவி கொண்டிருந்த அபூர்வாவை பொய் கோபத்துடன் பார்த்தான் கௌதம். இது என்ன புது பழக்கம்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே தான் கழுவணும். என்ன இவ, நான் என்ன பேசினாலும் வாயவே திறக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை தாத்தா சொன்ன மாதிரி நான் ஆரம்பிச்ச டிராமா சீரியஸா போய் முடிஞ்சிருமோ? பேசாம உண்மையை சொல்லிடலாமா? இல்ல வேணாம், எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கௌதம் யோசித்துக் கொண்டிருக்கும்போது அபூர்வாவுக்கு போன் கால் வந்தது. அதை அட்டெண்ட் செய்து பேசியவளின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமாக எரிந்தது. சொல்ல ஹரிஷ், என்னை இப்பதான் டிராப் பண்ணிட்டு போன, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டியா? ஓ ஓகே ஓகே, அப்ப நாளைக்கு மார்னிங் 9:30க்கு நாம மீட் பண்ணலாமா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃபுல் டே ஃப்ரீ தான். நீ நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஷோர்டா. ஒன்று பண்ணு, நாளைக்கு மார்னிங் நீயே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிட. ஓகேடா, குட் நைட். போன் பேசிவிட்டு அபூர்வா கிச்சனிலிருந்து வெளியேற கௌதமின் முகம் பொறாமையில் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம் அபூர்வா. கௌதம் அழைத்ததை கேட்டு அபூர்வா என்ன என்பது போல் அவனை திரும்பி பார்த்தாள். யார் அவன்? யார கேக்குற? இப்ப நீ போன்ல பேசிட்டு இருந்தியே, அவன் யாருன்னு கேட்டேன். அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? நமக்குள்ளதான் இனி எதுவும் இல்லைன்னு நீ சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நாளைக்கு மறுநாள் தாத்தாவோட பர்த்டே. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தா மட்டும் போதாது. தாத்தாவோட பர்த்டேவை நாம வீட்ல தான் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். வாட்? நான் பாத்துக்கணுமா? என்ன புதுசா கேக்குற? நீ இங்க இருந்தப்பெல்லாம் நீ தானே தாத்தா பர்த்டேவுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவ. இந்த முறையும் நீயே பண்ணிடு. தாத்தாவும் அதை தான் விரும்புவாரு. ஓகே, நாளைக்கு நைட் நான் டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்னது, நாளைக்கு நைட்டா? அதெல்லாம் முடியாது, நாளைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடு. கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வா அவனை மேலும் கீழுமாக பார்த்து முறைத்தாள். காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நைட் வேணும்னா வந்து டெக்கரேஷன் பண்ணி தரேன், இல்ல முடியாதுன்னா இந்த வருஷம் நீயே பண்ணிடு. அப்புறம் டீ கேட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. உன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே வச்சுக்கிறேன். அபூர்வா கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல லோகன் தாத்தா உள்ளே நுழைந்தார். என்னடா, அவள் சமாதானப்படுத்தினியா இல்லையா? எங்க போய் சமாதானப்படுத்துறது? அவ என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறா தாத்தா. பின்ன என்ன, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை 4 அறை அறையாம விட்டாலே அதுவே பெரிய விஷயம். என்ன தாத்தா, இப்படி ஆளாளுக்கு என்கிட்ட கோச்சுக்கிட்டா எப்படி? சரி, என் வேலை முடிஞ்சது, நான் ஹாலுக்கு போறேன். நீங்க பாட்டிக்கு டீ வச்சு எடுத்துட்டு வாங்க. பார்த்து தாத்தா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கையால டீ குடிக்க போறாங்க. ஒரு சூப்பரான டீயா வச்சு எடுத்துட்டு வாங்க. எனக்கு சொல்லி தந்தது இருக்கட்டும். அபூர்வா தலை வலிக்குதுன்னு சொன்னா, நீ போய் முதல்ல அவளுக்கு டீ கொடு. கௌதம் அங்கிருந்து செல்ல லோகன் தாத்தாவின் மனதில் பழைய எண்ணங்கள் ஓடியது. அதே நேரம் ஹாலில் அனைவரும் பழைய போட்டோ ஆல்பமை பார்த்து அரட்டை அடித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டே அஜய், இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்டா, நல்லா கேட்டுக்கோ. ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா. இன்னைக்கு ஈவினிங் எமரால்டு கார்பரேஷன் சிஇஓ மிஸ்டர் சுனில் ரத்தோட பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தேன்.
அவினாஷ் சுனில் ரத்தோடின் பெயரை சொன்னதும் அபூர்வாவும் அஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? தெரியும்ல யாருன்னு? சொல்லுங்கப்பா. நான் கூட வீரேந்திரநாத் அங்கிள் பர்த்டே பார்ட்டில அவரை மீட் பண்ணி பேசினேன். நீங்க எதுக்குப்பா அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்க? நேத்து காலையில ஃபோன் பண்ணி டின்னருக்கு இன்வைட் பண்ணாருமா. உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீ எங்க எப்ப பாரு பிஸியாவே இருக்க. சரிப்பா, ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஏதோ சொன்னீங்களே, அத சொல்லுங்க முதல்ல. அது நாங்க 2 பேரும் கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு சுனில், உங்க பையன் அஜய்க்கு என் பொண்ணு மாயாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாரா. அவினாஷ் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதுக்கு நீ என்னடா சொல்லிட்டு வந்த? அஜய கேட்காம நான் இதுவரைக்கும் எந்த முடிவையும் எடுத்ததில்ல. சோ அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்பா, என்ன ஆச்சு? நான் அவர் வீட்ல இருந்து கிளம்பும் போது அவரோட பொண்ணு மாயா எதிரில வந்துட்டு இருந்தாமா. நான் கவனமா தான் போனேன். ஆனா அந்த பொண்ணு கவனிக்காம என் மேல மோதிருச்சு. அதுக்கு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவர் சொன்னதை கேட்டு அஜய் கோபமடைந்தான். என்னப்பா, அவளை சும்மாவா விட்டீங்க? அங்கே பலார்னு அவ கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிருக்க வேண்டியதானே. இருடா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் உடனே சுனில பார்த்து இந்த சம்பந்தம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. அவளா மனுஷியே கிடையாது, பிசாசு. இங்க பாருடா, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. அபூர்வா கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனா அஜயோட கல்யாணம் என் விருப்பப்படிதான் நடக்கணும். அவனுக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன். எனக்கு என்னமோ பாட்டி ஏற்கனவே உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்க மாதிரி தான் தோணுதுன்னா. நோனோ, நான் இப்பதான் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படியும் ஒரு 2 years ஆவது டைம் வேணும். அதெல்லாம் முடியாதுடா. நாங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் முடிச்சிட்டு தான் கிளம்புவோம். அனைவரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க கௌதம் மட்டும் அமைதியாக அமர்ந்து அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு கௌதம்? மாயா மேல உனக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அங்கிள், எல்லாரும் சொல்ற மாதிரி மாயா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணுதான். ஆனா நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறேன். என்ன கௌதம்? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. நீயும் என் பையன் மாதிரி தான். அது ஒண்ணு இல்ல அங்கிள், எனக்கு என்னமோ மாயா சொல்லிதான் சுனில் சார் அஜய பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல கௌதம். மாயா சொல்லினா? மாயா அஜய லவ் பண்றான்னு நினைக்கிறேன்.